அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரதான ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் வல்வெட்டித்துறையிலே தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லத்திலே அந்த காணியிலே ஒரு கட்டிடம் கட்டும் சம்பந்தமாக அவருடைய மூத்த சகோதரியார் ஆனால் திருமதி ஜெகதீஸ்வரி மதியாபரணம் அவர்களுடைய ஒரு அட்டோர்னி தத்துவத்தை பயன்படுத்தி முன்னாள் நகரசபை தலைவர் திரு நானா ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு கட்டட விண்ணப்பத்தை கையளித்திருந்தார். அந்த காணியிலே ஒரு மாடி கட்டிடமாக நூலகத்தை அமைப்பது என்பது தான் அந்த திட்ட முன்மொழிவு. இந்த சூழ்நிலையிலே பொதுமக்களிடம் பல்வேறு விதமான அபிப்பிராயங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டது தொடர்ந்து தான் இது சம்பந்தமாக சாதாரணமாக ஒரு கட்டண விண்ணப்பத்தை நாங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு அனுப்பி வைப்போம். நகர அபிவிருத்தி அதிகார சபை UDA urban டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, வீதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் என்றால் அது வீதி அபிவிருத்தி அதிகார சபை, ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதேபோல் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு பக்கத்தில் என்றால் வீதி அபிவிருத்தி திணைக்களம், கடற்கரையிலிருந்து 300 மீட்டருக்குள்ளே என்றால் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் போன்றவற்றுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவை அந்த சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் எடுத்து அதன் பின்னர் நகர அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும். எல்லா நிபந்தனைகளும் சரியாக இருந்தால் அதற்கான அனுமதி வழங்கப்படும். இந்த சூழ்நிலை இவ்வாறு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் இந்த விடயத்தை நாங்கள் வல்வெட்டித்துறை நகரசபையினுடைய மாதாந்த கூட்டத்திலே சமர்ப்பித்து உறுப்பினர்களுடைய அபிப்பிராயம் கோரப்பட்டது. அப்பொழுது உறுப்பினர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறி இது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தினுடைய அடையாளத்தை அளிக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்ற காரணத்தால் இதை நாங்கள் உடனடியாக அனுமதிக்க முடியாது, சில வேண்டுகோள்களை நிபந்தனைகளை நாங்கள் விதிக்க வேண்டும் என்று சொன்னால் படையிலே ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்து அவர்களுக்கு ஒரு கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறேன். அந்த கடிதத்தை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். திருமதி மதியாபரணம் ஜெகதீஸ்வரி, 12வது பிரிவு, BTC கலைஞர் கருணாநிதி நகர், சென்னை 6,78,000, தமிழ்நாடு, இந்தியா. ஊடாக திரு நானா ஆனந்தராஜ், தனியம்பை வல்வெட்டித்துறை, அன்புடையீர். தங்களின் கட்டட அனுமதிக்கான விண்ணப்பம் தொடர்பானது. தங்களின் 3/12/2025 கட்டட விண்ணப்பம் சார்பாக குறித்த விண்ணப்பம் தொடர்பாக மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதை தொடர்ந்து நகரசபை சம்பந்தமாக 30/1/2026 மாதாந்த கூட்டத்தில் ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தினை எடுத்துள்ளது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சிறு வயதில் 15 ஆண்டுகள் வசித்த வீட்டில் அடையாளம் மறையக்கூடியது என்பதன் அடிப்படையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. உலகத் தலைவர்கள் பலர் வீடுகள் இன்றும் அருங்காட்சியகமாக பாதுகாப்பு பேணப்பட்டு வருகின்றது. இந்த வீடு அமரர்கள் வேலுப்பிள்ளை தம்பதிகளின் மூத்த மகளாய் உங்களுக்கு சீதனமாக வழங்கும் ஆதரவு என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்தாலும் அந்த வீடு இடித்து அழிக்கப்பட்டு இடிபாடுகளும் இராணுவ மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு காட்டுமராண்டித்தனம் அரங்கேறியது. இவ்வாறு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வசித்த வீட்டின் அடையாளத்தை அழிக்கும் முயற்சி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த சூழ்நிலையில் இடித்தளிக்கப்பட்ட ஒரு வீட்டின் மாதிரியை காட்சிப்படுத்தி அமரர்கள் வேலுப்பிள்ளை, பார்வதி பிள்ளை ஆகியோரின் உருவச்சிலைகளை நிறுவி எதிர்காலத்தில்
ஒரு அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எமது பெருவிருப்பம். அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் நகரசபையிடம் குறித்த காணியை நன்கொடையாகவோ அல்லது நீண்டகால குத்தகைக்கோ அளித்தால் அந்த வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடியதான செயற்பாடுகளை மேற்கொள்வோம். இது சம்பந்தமாக தங்களது முடிவை நமக்கு 28/2/2026 தேதிக்கு முன்னர் அறிவித்தால் கட்டட விண்ணப்பம் தொடர்பில் முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். நகர சபையில் குறித்த கட்டுமானத்துக்கு தாங்கள் அனுமதி எடுக்கும் உரிமையை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்பதையும் தயவுடன் அறிய தருகின்றேன். MK சிவாஜிலிங்கம், தவிசாளர். பிரதி தகவலுக்காக உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி திணைக்களம் வடக்கு மாகாணம், 2வது உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலர், யாழ்ப்பாணம் ஆகியவற்றுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமான ஏனைய பிரதிகள் மாதாந்த கூட்டத்திலே உறுப்பினர்களுக்கு இதனுடைய வழங்கப்படுகின்றது. இதை நாங்கள் இப்பொழுது ஊடகத்துக்கு சந்திப்பிலே இந்த கடிதத்தினுடைய பிரதியை நாங்கள் வெளியிடுகின்றோம். நிச்சயமாக அவர்கள் இதை பாவித்து சரியான செய்தியை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கொழும்பிலிருந்து சிங்கள, ஆங்கில, தமிழ் ஊடகங்களும் வெளிநாடுகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிற காரணம், ஒவ்வொருவருக்கும் நாங்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தை சொல்ல முடியாத காரணத்தினால்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி இந்த அவர்களுக்கு எழுதிய கடிதத்தினுடைய பிரதியை அதை நாங்கள் இப்பொழுது ஊடகத்துக்கு வெளியிட்டிருக்கோம். என்ற அவர்களும் எங்களுக்கு அளித்த வேண்டுகோள்கள் எல்லாம் ஊடகங்களில் வந்த காலத்தில் நாங்களும் ஊடகத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.